வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆதியும் அந்தமும் சேனல்ல ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அதிசயங்கள் இன்றளவும் அந்த ஊர்ல நடந்து கொண்டு தான் இருக்கான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பேரூர்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல பட்டீஸ்வரர்னு ஒரு சிவாலயம் இருக்கு. இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த கோவில்ல அப்படி என்ன ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் நடக்குதுன்னா, இந்த ஊர்ல பிறந்த எல்லோருக்கும் மறுபிறப்பே கிடையாதான். சிவனே அந்த ஊர்ல உள்ள மக்கள் இறந்த அப்புறம் முக்தி தருவதா சொல்லப்படுது. இதற்கு ஆதாரங்களும் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த ஊர்ல சிவன் அதீத ஆற்றல் கொண்டவரா இருக்காரு. அந்த ஊர்ல இறந்து போன பிறகு அவங்களோட உடல் எரிக்கப்பட்டு அந்த எலும்பு துண்டுகள் எடுத்துட்டு வந்து சடங்குகள் செய்யப்பட்டு அவங்க முக்தி அடைய ஆற்றல விடப்படுமா. அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் ஓரிரு வாரங்கள்ல கல்லாக மாறிடுமா. பல ஆயிரம் ஆண்டுகளாக இது போல நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. பொதுவா ஒரு பனை மரத்தோட காலம் 100லிருந்து 120 வரை இருக்குமா. ஆனா இந்த கோவில்ல இருக்கிற பனை மரம் பல 100 வருடங்களாக இருக்குதாம். கோடை காலத்துல கூட சிறிதளவு கூட வாடி போகாதுன்னு சொல்றாங்க. அந்த கோவில்ல ஒரு புளிய மரமும் இருக்கான். அந்த மரத்துல இருக்கும் அதிசயம் என்னன்னா, அந்த மரத்திலிருந்து புளியங்காய்கள் காய்த்து விழுகுமா. அந்த காய்கள்ல உள்ள விதையை எடுத்து போட்டா அது முளைக்காதான். ஏன்னா அந்த கோவில்ல உள்ள மரத்திற்கும் மறுபிறவி என்பது கிடையாதுங்கிறத உணர்த்துதான். அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் வளர்க்கும் ஆடு மாடுகள் அந்த கோவிலோட வளாகத்துக்குள்ள மேய்ந்து கொண்டிருக்குமா. அந்த ஆடு மாடுகள் போடும் சாணங்கள் எல்லாம் கோடை காலத்துல காய்ந்து போகுமே தவிர மழை காலங்கள்லயோ குளிர்காலங்கள்லயோ அது புளுத்து போகாதான். அந்த சாணம் எப்படி போட்டுதோ அப்படியே இருக்குமா. அந்த சாணங்கள்ல இருந்து புழு உற்பத்தியே ஆகாதான். இதுவரை கேட்டதை விட இந்த அதிசயத்தை கேட்கும்போது தான் மெய்சில் இருக்குது. இந்த ஊர்ல உள்ள உயிரினங்கள் மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடி இருக்குமா. காலங்காலமாக இந்த ஊர்ல இறந்து போறவங்களோட வலது காது தூக்கியபடி தான் இறக்குறாங்களாம். இதற்கு காரணம் சிவபெருமானே வந்து அவர்களுடைய காதுல நமசிவாய என்று சொல்லி முக்தி தருவதா சொல்லப்படுது. இப்படி ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் இன்றைக்கும் அந்த ஊர்ல நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த கோவில் கோயம்புத்தூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் பேரூருங்கிற ஒரு ஊர்ல பட்டீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலுக்கு உங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.